வணக்கம் மக்களே. இப்போ வந்து நம்ம பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் குமார் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா தெரியும், நிறைய வந்து கடகநாத் வந்து கோழி வந்து வச்சிருக்காரு. இவரோட வீடியோஸ் வந்து நான் ரேபிட்டோட இது வந்து வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். அது வந்து ஐகானில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் ஃபஸ்ட்டு அந்த ரேபிட்டோட ஃபார்ம் பாருங்கள். ஓகே, இந்த கடகநாத் எல்லாம் எப்படி வளர்க்குறாரு, எந்த மாதிரியெல்லாம் இங்கே ஃபார்ம்லலாம் வச்சுருக்காரு, ப்ளஸ் வந்து அதோட நன்மைகள் என்னன்ட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அசோக் பேசிட்டு இருக்கேன் சாய்ராம் ஃபார்ம்லேருந்து. நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ரேபிட்டு, அப்புறம் வந்து கினிபிக்கு, கோல்டன் ஷிப் வீடியோ. இது வந்து பின்னாடி இருக்கிறது கடக்நாத். இது வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை அதிகமாக வரக்கூடிய வந்து ஒரு பேர்டு. சேம் டைம் வந்து இது வந்து லோ ஃபேட்டு, ஹை கொலஸ்ட்ராலு, எல்லா விதமான வந்து ஹார்ட் பேஷண்ட் ஆகட்டும், சுகர், பிபி பேஷண்ட், எல்லா வகையான நோய் இருக்கிற பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடக்கூடிய வந்து ஒரு மீட் தான் இது. பெரும்பாலும் வந்து பார்த்துருப்பாங்க எல்லா இடத்துலையும், எங்கள் கோழிக்கு நோய் வந்துருச்சு. பட் வந்து நான் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், கடக்நாத்துக்கு வந்து முழுக்க வந்து நோயே வராது. சரிங்களா? 1 மாதம் வரைக்குமே வந்து அதுக்கு வேக்சினேஷன் பண்ணணும். இந்த லொசோட்டோ, அப்புறமா வந்து இந்த ஒரு சில 2-3 வேக்சினேஷன் பண்ணணும். அது வந்து என்ன டேரெக்டாக மீட் பண்ண வரவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி என்னன்ட்டு. அந்த 1 மாதம் சிக்ஸ் வந்து தாண்டிடுச்சு, 30 நாள் தாண்டிடுச்சுன்னா அதுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து இதுக்கு வந்து டிசீஸ்ன்றதே வராது. நோய் இருக்கிற கோழி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சாலுமே வந்து இதுக்கு வந்து நோய் வராது. இதுக்கு வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சரே ஒருத்தர் வந்து பெரிய ஆள், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்காரு ராஞ்சியில். யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம MS தோனி தான். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 7000 கோழி வந்து வச்சு வந்து பண்ணிட்டு இருக்காரு. ரீசன் என்னன்னா வந்து மெயின் ரீசன் என்னன்னா, இது வந்து குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து அதிகமாக கொடுக்கறதால இதை வந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம், வளர்க்கலாம். சரிங்களா? ஒரு சில பேர் வந்து நம்ம கொரோனா டைமில் போயிட்டோம்னா பாடியில் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கொரோனா அட்டாக் ஆகும், சளி இருமல் வரும்ன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பாருங்கள், நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி சாப்பிட்ட வந்து ஒரு நான்வெஜ் ஐட்டம் வந்து கடக்நாத் தான். அந்த வகையில் வந்து நான் வந்து இதை ரிசர்ச் பண்ணி, நானும் வந்து சும்மா வந்து பண்ணல, நானும் வந்து ரிசர்ச் பண்ணி MS தோனி சார் வந்து பண்ணதுக்கப்புறமா கூட நானும் வந்து 2-3 வாட்டி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணலாமா வேணான்ட்டு நானும் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய வளர்க்குறவங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து நான் பண்ணேன். இப்போ வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஒரு 100 வந்து கடக்நாத் இருக்குது பேரண்ட்டு. இது வந்து அட் ப்ரெசென்ட் வந்து நான் வந்து சிக்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் எக்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் 2 இயர் பேபிக்கு வந்து கொடுத்தா வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த மழை காலத்தில், இந்த குளிர் காலத்தில் சளி இருமல் காய்ச்சல் வரும், அதெல்லாம் வராது. சரிங்களா? அந்த உள்ள வந்து சிவப்பு இது இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துட்டு அந்த மேலே இருக்க வெள்ளை இது கருவை மட்டும் கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஹார்லிக்ஸு, போன்வீட்டோ அது இதை கொடுக்குறத விட இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அந்த வகையில் இதோட சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம்ட் வந்து எலும்புலேருந்து கறியிலிருந்து எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கருப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸ்கின் ஆகட்டும், சரிங்களா, எல்லாமே ஃபெதர்லேருந்து எல்லாமே டோட்டலாக வந்து பிளாக்ல வராது. அது ஓப்பனாக சொல்லி நிறைய பேர் வந்து கூகுளில் அதில் இதெல்லாம் பிளாக்ல வந்து முட்டை ஃபுல் கருப்பில் வருது, ஆனால் வந்து அதெல்லாம் வராது. முட்டை பார்த்தீங்கன்னா லைட் க்ரீம் கலரில் வரும். மற்றபடி அப்புறம் மீட்டு, அப்புறமா வந்து அதோட எலும்புகள் வந்து எல்லாமே சதைகள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலரில் வரும். இது வந்து பிளாக் சிக்கன்னே வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது வந்து நான் வந்து எங்கே சொல்லுறது என்னென்னா, இது வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம ஃபார்மில் வந்து பர் கிலோ வந்து 600 ருபீஸ்க்கு வந்து லைவில் வந்து நான் வெயிட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அப்புறமா எக்ஸ் வந்து 25 ருபீஸ்க்கு வந்து பர் எக் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஃபீடிங் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், கேழ்வரகு, ஆரியம், இந்த மாதிரி வந்து ஆர்கானிக்காக தான் நான் வந்து போட்டு வந்து வளர்த்துட்ருக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ராகி வந்து மக்காச்சோளம், கேழ்வரகு எல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியும். நான் வந்து பிராய்லர் ஃபீட் போட்டு ஒரு முட்டை 6 ரூபாய் 7 ரூபாய் கொடுக்கலாம். பட் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து கொடுத்தா வந்து அதுக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. சரிங்களா? நீங்கள் வந்து என்னோட என்கிட்ட இருக்கிற கடக்நாத் சிக்கன் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணாலுமே வந்து ஆர்கானிக் ஃபார்மில் வந்து ரிசர்ச்சில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டாலுமே வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கல், சரிங்களா, என் வெயிட் வர்றதுக்கு எந்த விதமான ரசாயனங்களும் நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்லி வந்து இந்த கேழ்வரகு, மக்காச்சோளம் தான் போடுறேன். அப்புறமா வந்து வீக்லி ஒன்ஸு கருவாடு கொடுக்குறேன், சின்ன வெங்காயம், அப்புறமா வந்து கீரை வகைகள். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒன்லி ஃபார் ஆர்கானிக் ஃபுட்டாக தான் வந்து கொடுத்துட்ருக்குறேன். அதனால் வந்து எல்லாருமே வந்து இதை வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்கள், உங்கள் குழந்தைங்க, உங்கள் குடும்பம் வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு அவைலபிலிட்டி நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. சரிங்களா?
ஏன்னா வந்து நிறைய இதில் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க வருமுன் காப்போம்ன்ட்டு. நீங்கள் வந்து இன்னைக்கு இது வேணுன்றது மட்டன் சாப்பிட்டா அது, சிக்கன் சாப்பிட்டா இதுன்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்ட்டு சாப்பிட்றீங்க. பட் வந்து அதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து மருந்துக்காக வைக்கிறீங்க. சரிங்களா? அதெல்லாம் நான் வேண்டான்றேன். அது என்ன அந்த செலவு என்னமோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபுட் வழியாக வந்து நம்ம எடுத்துக்கோங்க. இந்த பீஸா பர்கர் அது இது தவிர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஆர்கானிக் ஃபுட் கன்வெர்ட் ஆகிட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் வந்து நல்லா வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்கிட்டு நல்லா வந்து சந்தோஷமா இருங்க. இது எப்படி நான் மெயில் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நார்மல் தான். மேலுக்கு வந்து கொண்டை வந்து நம்ம சேவல் மாதிரி வந்திருக்கும், ஃபீமேலுக்கு வந்து அது கொண்டை வராது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறமும் வந்து இது வந்து சிக்ஸ்லேருந்து 1 மாதம் சிக்ஸ் கொடுக்கணும்னு வைங்களேன். அது வந்து திருப்பி வந்து 4 மாதம் வரைக்கும் நீங்கள் வளர்த்தாதான் அது வந்து முட்டை வைக்கும். அப்புறமா வந்து இன்னொன்று மெயின் என்னென்னா கடக்நாத் வந்து குஞ்சு பொரிக்காது. சரிங்களா? நீங்கள் வந்து ஆச்சரிஸ் மிஷினில் அப்படிலாம் நாட்டுக்கோழிக்கு வச்சு தான் வந்து குஞ்சு பொரிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வந்து உக்காராது. சப்போஸ் அது வந்து உக்கார மாதிரினா ஒரே ஒரு ஜோடி வளர்க்கணும். சரிங்களா? நாட்டுக்கோழி கூட விட்டு வளர்த்தா அதோட ஃபாலோ அப்ல இது இருந்தால் அதுவே வந்து அடைக்காக்கும். நீங்கள் அதிகமாக விட்டீங்களன்னா அது வந்து அடைக்காக்காது, அது சொல்லிடுறேன். மற்றபடி இதுக்கு வந்து நீங்கள் வந்து தடுப்பூசியோ இன்னொன்று எந்த ஒரு ஊசியுமே போட தேவையில்லை. ஏன்னா வந்து அதே வந்து நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதுமாதிரி கொடுக்கறதுனால நாம் வந்து அதுக்கு தனியாக வந்து தனிப்பட்ட முறையில் தடுப்பூசி அது இது போட தேவையில்லை. இப்போ எவ்வளோ வந்து பொதுவாக ஒருத்தர் இப்போ வளர்க்குறீங்கன்னா எவ்வளோ வந்து கோழி வளர்க்கலாம் ஸ்பேஸில்? இப்போ நீங்கள் எவ்வளோ வளர்த்துட்டு இருக்கிறீங்க? அது நான் வந்து இப்போ எனக்கு இடம் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து இப்போ வந்து 100 கோழி வச்சுருக்கிறேன். இதிலிருந்து நமக்கு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு ஒரு 100-150 முட்டை வரைக்கும் வருது. அதை வந்து நான் ஹேச்சிங் மிஷினில் வச்சு சிக்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சிக்கு வந்து 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா கொடுத்துட்ருக்குறேன். 25 நாள் சிக்கு, 1 மாதம் சிக்கு, அப்புறமா வந்து 40 நாள், இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது இல்லைங்களா? அதனால் வந்து 150 ரூபா வரைக்கும் ஒரு சிக்கு கொடுத்துட்ருக்குறேன். அப்புறமா வந்து டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெளியூருக்கெல்லாம் நானே வந்து பஸ்ஸில் வச்சு விட்டுருக்கேன். சரிங்களா? நார்மலாக ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 5 ஜோடியிலேருந்து ஒரு 10 ஜோடி வந்து வளர்த்துக்கலாம். சரிங்களா? இருக்குது இங்கே போய்ட்டு இருக்கு. ஒரு வாட்டி வந்து ஒரு 500 முட்டை வைக்கிற வரைக்கும் இன்குபேட்டர் இருக்குது. அதில் தான் வந்துச்சு இதோட முட்டை அப்புறம் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். கைஸ் இப்போ வந்து ஃபுல்லாக ஓவராலாக வந்து நம்ம இந்த கடகநாத்தோட வந்து நன்மைகள் அதோட இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கமெண்டில் வந்து சொல்லிவிடுங்க. யாருக்காவது கடகநாத் கோழி மற்ற ஃபார்மில் இருக்கிற ஏதாவது உங்களுக்கு வாத்தா இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், உங்களுக்கு யாருக்காவது விருப்பமாக இருந்துச்சுன்னா இவரோட நம்பர் வந்து கமெண்டில் கொடுக்குறேன், போய் அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Fearless.